Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 4 உடைய exercise first sum பார்க்கலாம். Journalize the following transactions and post them to ledger. So journalum போடணும் ledgerum போடணும் இந்த sumல ஓகேவா 2016 Jan 1 started business with cash 10,000 rupees. So இதுக்கு first நம்ம journal entries போட்டுடலாம். இந்த books of அப்படின்னு போட்டு நான் டாட்னு போட்டிருக்கேன் பிகாஸ் நேம் வந்து மென்ஷன் பண்ணலை. journal entries-ஓட ஃபார்மேட் எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க. டேட்டில் 2016 January 1 கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் 10,000 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட்டில் போட்டுருங்க. இங்கேயுமே வந்து நம்ம நேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாசு அப்படின்ற நேம் கொடுத்துருந்தாங்கன்னா பாசுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும். பீயிங் பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ் நரேஷன் எழுதுங்க. January 5 paid into bank 5,000 rupees. டேட்டில் 5 போட்டுடலாம். போட்டுட்டு பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுங்க. 5,000 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட்டில் போடுங்க. பீயிங் கேஷ் பெய்ட் இன்டு பேங்க் நரேஷன். நெக்ஸ்ட்டு January 7 பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் ராம் ஃபார் கேஷ் ₹1,000. அதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கேஷ் கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 1,000 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட்டில் பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃபார் கேஷ் அப்படின்னு நரேஷன் எழுதுங்க. இப்போ எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கெல்லாம் நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் பாருங்கள் கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ட்ரியில் பாருங்கள் January 5 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேங்க்குக்கு கீழே கேஷ் இருக்குது. கேஷ் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, அதனால் அகெயின் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் பாருங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது January 7. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதிக்கலாம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கீழே அகெயின் கேஷ் இருக்குது. கேஷ் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம கேஷ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் போட்டுடலாம். லெட்ஜர் ஃபார்மேட் கரெக்டாக போட்டுருங்க. லெட்ஜர் ஃபார்மேட் எப்படி போடணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. 2 சைடு பேஜுமே எடுத்துக்கோங்க. நோட்டில் எடுத்துகிட்டு நடுவில் கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுங்க, நேம் ஆஃப் தி அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு டேட்டு பர்டிகுலர்ஸ் JF rupees 2 காலம்லேயும் ருபீஸ் போடணும். அதே மாதிரியே கிரெடிட் சைட்லேயும் போடுங்க. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது டெப்டார் அதாவது டெபிட் சைட், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கிரெடிட் சைட் ஓகேவா. மேலே இந்த மாதிரி DR CR அப்படின்றது கண்டிப்பாக போடணும். இப்போ கேஷ் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம லெட்ஜர் போட போகிறோம் இல்லையா. ஸோ கேஷ் அக்கௌண்ட் கூட கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருக்குது. ஸோ கிரெடிட் சைடில் இருந்தால் கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணணும் ஓகேவா. டேட்டில் 2016 January 1 அப்படின்னு போட்டாச்சு. டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. அமௌண்ட்டு 10,000 rupees. அவுட்டர் காலமில் தான் போடணும், இன்னர் காலமில் போடக்கூடாது ஓகேவா. நெக்ஸ்ட்டு January 5 நம்மளுக்கு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. கேஷ் அக்கௌண்ட் கூட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் சைடில் இருக்குது. ஸோ டெபிட் சைடில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ கிரெடிட் சைடில் டேட்டில் பாருங்கள் 2016 January 5 அப்படின்னு போட்டுட்டு பை அப்படின்னு போடணும். பை ஏன்னா கிரெடிட் சைடில் நம்ம என்ன அக்கௌண்ட்டை போஸ்ட் பண்ணாலும் பை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். டெபிட் சைடில் டூன் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா. ஸோ பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு அமௌண்ட்டில் 5,000 rupees போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு January 7 கேஷ் இருக்குது. கேஷ் கூட பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், அகெயின் கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். டேட்டில் 7 போட்டுருங்க. பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுங்க. அமௌண்ட்டில் 1,000 rupees என்டர் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கேரி பண்ண போகிறோம். நம்மளுக்கு கிரெடிட் சைடில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6,000 rupees வருது. டெபிட் சைடில் 10,000 இருக்குது. அப்போது கிரெடிட் சைடில் அமௌண்ட் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. நம்மளுக்கு ஆக்சுவலாக 2 சைட்லேயும் நம்ம டோட்டல் போடும்போது 10,000 வரணும் ஓகேவா, சேம் அமௌண்ட் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டெபிட் சைடில் 10,000 இருக்கு இல்லையா, அதிலிருந்து இந்த கிரெடிட் சைடில் இருக்கிற 6,000 rupees மைனஸ் பண்ணோன்னா 4,000 rupees வருது பாருங்கள். இந்த 4,000 rupees இங்கே போட்டோன்னா இப்போ நம்ம அந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் 10,000 வந்துடும் இல்லையா. இந்த 4,000க்கு நம்ம என்ன நேம் கொடுக்கணும்னா பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு கொடுக்கணும் ஓகேவா. டேட் வந்துட்டு இந்த மந்தோடைய லாஸ்ட் டேட், ஜான்வரியோட லாஸ்ட் டேட் என்னது 31. ஸோ January 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் 4,000. இப்போ இந்த 3 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10,000 rupees வரும். இதை நம்ம டோட்டலில் போட்டுடணும். சேம் லைனில் நம்ம டெபிட் சைட்லேயும் 10,000 rupees அப்படின்னு போடணும் ஓகேவா. இதை போட்டதுக்கப்புறமா லைன்ஸ் போட்டுருங்க மறக்காமல். இப்போ பேலன்ஸ் கேரி டவுன் நம்ம ஜான்வரியோட லாஸ்ட் டேட்டில் போட்டோம்ல. இப்போ ஜான்வரியோட நெக்ஸ்ட் மந்த் என்னது February. ஸோ February 1 அதாவது ஃபெப்ரவரியோட ஸ்டார்டிங் டேட்டில் நம்ம பேலன்ஸ் ப்ராட் டவுன் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு கிரெடிட் சைடில் பேலன்ஸ் கேரி டவுன் வந்தது. இப்போ டெபிட் சைடில் இந்த டபுள் லைன் போட்டதுக்கு கரெக்டாக கீழே இருக்கிற இந்த லைனில் February 1 அப்படின்னு போட்டு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போடணும். அதாவது பேலன்ஸ் கேரி டவுன் நீங்கள் கிரெடிட் சைடில் போட்டிங்கன்னா பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு டெபிட் சைடில் போடுங்க ஓகேவா. இதுவே பேலன்ஸ் கேரி டவுன் உங்களுக்கு டெபிட் சைடில் வந்ததுன்னா ப்ராட் டவுன் வந்துட்டு உங்களுக்கு கிரெடிட் சைடில் வரும். இப்போ அதே 4,000 rupees போட்டாச்சு. இப்போ கேஷ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் போட்டுடலாம்.
ஜான்வரி 1ல் நம்மளுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது இல்லையா? ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் கூட நம்மளுக்கு இன்னொரு அக்கௌண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. கேஷ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் இருக்குது. ஸோ டெபிட் சைடில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். ஸோ டேட்டில் 2016 ஜான்வரி 1 பை கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 10,000 rupees அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? ஃபார்மெட் எல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ கிரெடிட் சைடில் நம்மளுக்கு 10,000 இருக்குது. ஆனால் டெபிட் சைடில் நம்மளுக்கு என்ட்ரிஸே இல்லை. அப்போது ரெண்டு சைடும் நம்மளுக்கு ஈக்குவலாக வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? டேலி ஆகணும்ல. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 10,000 rupees-ஐ அப்படியே நம்ம டெபிட் சைடில் பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பக்கம் கிரெடிட் சைடில் என்ன டோட்டல் இருக்கோ அந்த டோட்டல் அப்படியே இந்த சைடு டு பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டுருங்க. டேட் வந்துட்டு ஜான்வரி 31 அப்படின்னு போடணும். 10,000 rupees அமௌண்ட்டில் போட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டோட்டல் போட்டுருங்க. ஓகேவா? இப்போ டோட்டல் போட்டதும் லைன்ஸ் போட்டுருங்க. லைன்ஸ் வந்து கம்பல்சரி போடணும். மேலே ஒரு லைன் போடுங்க, கீழே டபுள் லைன் போடணும். ஓகேவா? நான் ஃப்ரீ ஹேண்டில் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்கேல் வச்சு ப்ராப்பராக லைன் வந்து போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடில் February 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் கேரி டவுன் டெபிட் சைடில் இருந்தது இல்லையா? அதனால் கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுங்க. சேம் 10,000 rupees. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டுடலாம். பேங்க் அக்கௌண்ட் கூட நம்மளுக்கு இன்னொரு அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருக்குது. ஸோ கிரெடிட் சைடில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது டெபிட் சைடில் டேட்டில் 2016 ஜான்வரி 5 அப்படின்னு போட்டுட்டு டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுருங்க. அமௌண்ட்டு 5,000 rupees போட்டதும் இப்போ பேங்க் அக்கௌண்ட்டும் பாருங்கள் ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் ரிலேட்டடாக வேறு என்ட்ரிஸ் இல்லை. அப்போ நம்ம டெபிட் சைடில் 5,000 இருக்குது, கிரெடிட் சைடில் எதுவுமே இல்லை அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஜஸ்ட்டு அதே அமௌண்ட்டை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன்னா. இப்போ டேட்டில் 2016 ஜான்வரி 31, ஜான்வரியோட லாஸ்ட் டேட்டு 31 போட்டுருங்க. பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போடுங்க. அமௌண்ட்டில் சேம் 5,000 rupees போடுங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணுறது எந்த மந்த்து நீங்கள் சம் போடுறீங்களோ அந்த மந்தோட லாஸ்ட் டேட்டு, அண்ட் பேலன்ஸ் ப்ராட் டவுன் பண்ணுறது அந்த மந்த்துடைய நெக்ஸ்ட் டேட்டு ஃபஸ்ட்டு டே. ஓகேவா? இப்போது லைன்ஸ் வந்து போட்டதுக்கப்புறமா நமக்கு கிரெடிட் சைடில் பேலன்ஸ் கேரி டவுன் வந்ததுனால டெபிட் சைடில் February 1 அப்படின்னு போட்டு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போட்டு 5,000 rupees சேம் அமௌண்ட் வந்து நம்ம இங்கேயும் போஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம லெட்ஜர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் போட்டுடலாம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கீழே நம்மளுக்கு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் டேட்டில் 2016 ஜான்வரி 7 அப்படின்னு போட்டு டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுருங்க. அமௌண்ட்டில் 1,000 rupees போட்டுருங்க. இப்போ சேம் இங்கேயும் வந்து டெபிட் சைடில் தான் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து 1,000 rupees இருக்குது, கிரெடிட் சைடில் எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், கேரி டவுன் பண்ணிடணும். ஓகேவா? டேட்டில் 2016 ஜான்வரி 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு சேம் 1,000 rupees போடுங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் போடுங்க. டோட்டல் போட்டதும் நெக்ஸ்ட்டு நீங்கள் லைன்ஸ் வந்து மறக்காமல் போட்டுருங்க. ஓகேவா? லைன்ஸ் போட்டதும் அந்த டபுள் லைனுக்கு கீழே டெபிட் சைடில் பாருங்கள் February 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போட்டு சேம் 1,000 rupees நீங்கள் அப்படியே போட வேண்டியதான். இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம லெட்ஜர் போட்டாச்சு. இப்போ நம்ம போட்டிருக்கிற சம்முடைய ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படின்றத நம்ம புக்கில் செக் பண்ணிடலாம். புக்கில் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் பாருங்கள், நம்மளுக்கு பேலன்ஸ் ப்ராட் டவுன் எந்த சைடு வந்திருக்கு, டெபிட் சைடு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எப்படி சொல்லணும்னா கேஷ் அக்கௌண்ட் ஷோஸ் அ டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதனால தான் ஆன்சர்லையும் கேஷ் அக்கௌண்ட் 4,000 டெப்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு பேலன்ஸ் ப்ராட் டவுன் எந்த சைடு வந்திருக்குன்னா கிரெடிட் சைடில் வந்திருக்கு. ஸோ கிரெடிட் சைடில் வந்தது அப்படின்னா பேலன்ஸ் ப்ராட் டவுன் 10,000 rupees கிரெடிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சிஆர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு பேலன்ஸ் ப்ராட் டவுன் எந்த சைடு வந்திருக்கு, டெபிட்டில் வந்திருக்கு 5,000 rupees. பேங்க் அக்கௌண்ட் 5,000 டெப்டார்னு வந்திருக்கு ஆன்சரில். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும் நம்மளுக்கு டெபிட் சைடில் தான் வந்திருக்கு. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 1,000 rupees டெப்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆன்சரில். ஸோ நம்ம போட்ட சம்மோட ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டு. இப்படி தான் நீங்கள் டெப்டார் கிரெடிட்டார் அப்படின்றதெல்லாம் பார்த்து கரெக்டாக ஆன்சர் செக் பண்ணணும். இந்த சம்மில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு என்ன சாப்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சதா அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye dear students.